இப்போ ரயில்வேஸ் வந்து ஏ டு ஜெட் வந்து நம்ம சேனல்லேருந்து நமக்கு நேர்லேருந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ ரயில்வேக்கு என்ன மாதிரி புக் வாங்கணும், என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, புக் மெட்டீரியல் வந்து வாங்கி நிறைய குமிக்கவும் கூடாது. இந்த மிஸ்டேக் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். அதை நான் தெளிவாக கூட சொல்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஆர்எஸ் வகரோட புக்கு வந்திருக்கு இல்லையா, மேக்ஸுக்கு நான் ஃபுல்லாக வாங்கியிருக்கேன். சரியா? ஆனால் இது புக் மெட்டீரியல் நல்லா இருக்குது. சரியா? இப்போ மேக்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ என்னென்னா எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கான். இதில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. அதே போல் ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குது இல்லையா, ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பான். எல்லாமே தெளிவாக இருக்கும். அதே போல் பேங்க்காக இருக்கட்டும், ரயில்வேஸாக இருக்கட்டும், என்டிபிசியாக இருக்கட்டும், எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் வந்து எல்லா கொஸ்டினுமே வந்து கவர் ஆகிருக்கும். சரியா? ஆனால் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. சரியா? அதனால் வந்து வாங்கினேன். ஆனால் எனக்கு படிக்க டைம் இல்லை. ஏன்னா இப்போ டிஎன்பிசிக்கும் இது இப்போ இதில் இந்த புக்கே பெட்டராக இருக்கும். அதே போல் வந்து ரயில்வேஸுக்கும் நல்லாயிருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா புக்கையும் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ முப்படை வந்து யூடியூப்பில் நான் பார்த்தேன். அவங்க வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். சரிங்களா? நல்லாயிருக்கு. உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆர்எஸ் அகர்வால் வந்து வளவளக்குழந்து எல்லாமே நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் இப்போ நமக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 2 மந்த்துக்குள்ளே நமக்கு புக்கு கவர் பண்ணணும். அப்போ நம்ம ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த புக்கு வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராப்ளம் வந்து நமக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து இந்த புக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் கவர் பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி வந்து பேசிக் எல்லாமே இந்த முப்படை பயிற்சி மையத்தில் நான் ஆல்ரெடி இந்த புக்கை நான் வாங்கியிருக்கேன். வாங்கின வச்சு சொல்கிறேன். இப்போ 1000 ரூபாய்க்கு 1200 வாங்கினேன். ஆனால் புக் மெட்டீரியல் வந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் படிக்கிறோம்ல, இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி தருவாங்களோ அந்த மாதிரி நோட்ஸ் இருக்கும். இப்போ முழு எண்ட என்ன, விகிதமுறை எண்கள் என்ன, விகிதமுறை எண்ட என்ன, அந்த மாதிரி. அதே போல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி ஸ்கூல் படிக்க சொல்லித்தர மாதிரி நமக்கு பச்சைப்பறவை கூட அந்த மாதிரி படிக்கும். அந்தளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு முப்படை வந்து புக் வந்து நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வந்து முப்படை புக் நல்லாயிருக்கு. சரியா? அதனால் வந்து புக்கு வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். சரிங்களா? என்டிபிசி, ஓஇசிடி மேக்ஸு எல்லா புக்கும் வாங்கி வச்சுருக்கேன். இனி என்ன பண்ணுறேன், இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றது இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இனி என்ன பண்ணலாம், இனிமேல் வந்து ரெகுலராக வந்து என்ன மாதிரி வீடியோ போடுறேன், நான் என்ன படிக்கிறேன், டே பை டே வந்து என்ன படிக்கிறேன், அந்த மாதிரி வந்து இனிமேல் நோட்ஸ் எல்லாமே வந்து இனிமேல் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நான் என்ன படிக்கணும் அப்படின்னு நோட்ஸ் அப்டேட் பண்ண போகிறேன். சரிங்களா? அதில் அதே போல் செகண்ட் சாப்டர் வந்து தசம எண்கள்ன்ற என்ன. சரியா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுவே அப்படியே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரியா? நமக்கு புக் மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கும்.